PR ஹவாய் மீது நானாக செருப்பு வீசவில்லை. என் பின்னணியில் இருப்பது அவர்தான். அவர் சொல்லிதான் இதை செய்தேன். திடுக்கிடும் வாக்குமூலம் கொடுத்து பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கறிஞர் கிஷோர். வணக்கம் நண்பர்களே. நேற்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR ஹவாய் அமர்வு வழக்கம் போல் வழக்குகளின் விவரத்தை வக்கீல்கள் குறிப்பிடுவதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று அங்கு ஆவேசமாக நுழைந்த வழக்கறிஞர் கிஷோர் என்பவர் நீதிபதிகள் அமர்ந்திருந்த மேடையை நெருங்கி தன்னுடைய காலணியை கலற்றி தலைமை நீதிபதி ஹவாயை நோக்கி வீசினார். ஆனால் அதில் சுதாகரித்துக் கொண்ட PR ஹவாய் அந்த செருப்பு தன் மீது விழாமல் நழுவிக்கொண்டார். அதையடுத்து அங்கிருந்த காவலாளிகள் அந்த வழக்கறிஞரை அங்கிருந்து வெளியேற்றினார்கள். அப்போது அவர் சனாதன தர்மத்தை இழிவுபடுத்துவதை சகித்துக் மாட்டோம் என்று ஆவேசமாக முழக்கமிட்டபடி வெளியேறினார். 71 வயதாகும் அந்த வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் டெல்லியை சேர்ந்தவர். ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு கொண்டவராம். அதனால்தான் விஷ்ணு சிலை விவகாரத்தில் நீதிபதி ஹவாய் அலட்சியமாக பதில் கொடுத்ததால் அவர் ஆவேசமாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரிடத்தில் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளார்கள். அப்போது அவர் கூறுகையில், தலைமை நீதிபதி மீது செருப்பை தூக்கி வீசுவதற்கு காரணம் அவரது செயல்பாடுதான். தலைமை நீதிபதிக்கு ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும், அது அவரிடத்தில் இல்லை. குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் கஜிராஹோ கோவில் வளாகத்தில் உள்ள விஷ்ணு சிலையை மீண்டும் நிறுவக் கோரி தொடரப்பட்ட வழக்கு அவரிடத்தில் விசாரணைக்கு வந்தபோது அதை விசாரிக்காமல் தள்ளுபடி செய்துவிட்டார். அதோடு இந்த மனு விளம்பரம் சம்பந்தப்பட்டது என்று சொன்னவர், அந்த தெய்வத்திடமே போய் கேளுங்கள், நீங்கள் விஷ்ணு பக்தர் என்றால் பிரார்த்தனை செய்யுங்கள், தியானம் செய்யுங்கள் என்று அலட்சியமாக பதில் கொடுத்தார் PR ஹவாய். அப்போது அவர் சொன்ன இந்த கருத்துக்கள் சோசியல் மீடியாவில் கடுமையான எதிர்ப்புகளை ஏற்படுத்தியது. என்றாலும் அதையடுத்து நான் அனைத்து மதங்களையும் மதிப்பவன் என்று கூறியிருந்தார். ஆனால் இதே உச்சநீதிமன்றத்தில் முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட எத்தனையோ வழக்குகள் விசாரிக்கப்பட்டுள்ளது. அப்போதெல்லாம் சீரியஸாக விசாரித்து தீர்ப்பு சொல்லும் நீதிபதிகள் இந்து கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு என்றால் மட்டும் அலட்சியம் காட்டுகிறார்கள். விசாரிக்க விருப்பமில்லை என்று அதை வேறு அமர்வுக்கு கூட மாற்றலாம். ஆனால் இவர்களோ விசாரிக்கவே மாட்டோம் என்று அலட்சியப்படுத்துகிறார்கள், கிண்டல் கேலி செய்கிறார்கள். இதுதான் வேதனைப்படுத்துகிறது. இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தினால் தான் நான் செருப்பை வீசினேன் என்று கூறியுள்ள வழக்கறிஞர் கிஷோர், நீதிபதிகள் தங்களது உணர்வு பூர்வமான தன்மையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இதே உச்ச நீதிமன்றத்தில் லட்சக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஆனால் அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. எந்த வழக்குகளுக்கும் உரிய தீர்ப்புகளை சொல்வதில்லை. பல முக்கிய வழக்குகளின் தீர்ப்புகளை விளையாட்டுத்தனமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பெரும்பாலான நீதிபதிகள் பின்பற்றுவதே இல்லை. அதனால் தலைமை நீதிபதி ஹவாயை நோக்கி செருப்பு வீசியதற்காக நான் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை. என் செயலுக்கு வருத்தப்பட போவதில்லை. எல்லோரும் எதற்காக அவர் மீது செருப்பு வீசினாய் என்று என்னை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். இதையெல்லாம் செய்வதற்கு என்னை எல்லாம் வல்ல அந்த கடவுள்தான் தூண்டினார். அந்த பகவான் சொல்லித்தான் இதை நான் செய்தேன். எனக்கு பின்னால் இருக்கும் அந்த இறைவன் சொல்லிதான் இந்த செருப்பு வீச்சு செயலை நான் செய்தேன் என்று கூறியுள்ளார் வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர். அடுத்த செய்தி. கரூர் சம்பவத்தில் திடீர் திருப்பம். பாஜகவின் மனுவை விசாரிக்க ஒப்புதல் தெரிவித்த PR ஹவாய். உயர் நீதிமன்றம் விசாரிக்க மறுத்த மனுவை உச்சநீதிமன்றம் கையில் எடுத்து விட்டதால் உச்சகட்ட அதிர்ச்சியில் திமுக. கரூரில் விஜயின் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்த வழக்கு தற்போது சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை நீதிபதி செந்தில்குமார் அமர்வு விசாரித்து வருகிறது. இதையடுத்து நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அந்த அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று MK ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இதற்கிடையே அருணா ஜெகதீஸ்வரனின் ஒரு நபர் ஆணையமும் விசாரணை நடத்தி வருகிறது. அதே சமயம் இந்த கரூர் வழக்கை தமிழக காவல்துறை விசாரிப்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர்கள் ஆளுங்கட்சி என்ன சொல்கிறதோ அதன்படிதான் செயல்படுவார்கள் என்று சொல்லி இந்த வழக்கை CBI-இடம் மாற்ற வேண்டும் என்று பாஜகவை சேர்ந்த உமா ஆனந்தன் என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் நீதிபதி செந்தில்குமார் அந்த வழக்கை விசாரிக்காமல் தள்ளுபடி செய்துவிட்டார். இந்த வழக்கை தமிழக காவல்துறை தான் விசாரிக்கும், CBI விசாரிக்க அனுமதி இல்லை என்று கூறியிருந்தார். இப்படியான நிலையில்தான் இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றுள்ளார் பாஜக நிர்வாகி உமா ஆனந்தன். இந்த மனு இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR ஹவாய் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனுவை பரிசீலனை செய்த அவர் இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளார். குறிப்பாக அந்த மனுவில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு தமிழக வெற்றி கழகம் கேட்ட இடத்தை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினர் வழங்க மறுத்துவிட்டார்கள். 3000 பேர் நிற்கக்கூடிய இடத்தை 30,000 பேர் கூடும் இடத்துக்கு கொடுத்துள்ளார்கள்.
அந்த அளவுக்கு 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் கரூர் மாவட்ட நிர்வாகிகள் அலட்சியமாக இருக்கிறார்கள். அதனால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் சரியானபடி விசாரணை நடத்த வேண்டும். இதன் பின்னணியில் ஏதோ சதி நடந்துள்ளது. அதில் சம்பந்தப்பட்டவர்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று அந்த மனுவில் உமா ஆனந்தன் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி வருகிற 10ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இது இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை கரூர் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடக்கும் விசாரணையை வைத்தே இந்த வழக்கை முடித்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார்கள். ஆனால் இப்போது யாரும் எதிர்பாராத வகையில் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துவிட்டதால் திமுக தரப்பு கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. குறிப்பாக பாஜக எம்பிக்கள் குழுவும் அடுத்து தங்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு மனுவும் தாக்கல் செய்ய போகிறார்கள். அதோடு பல அதிர்ச்சி தரும் வீடியோ ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கப் போகிறார்கள். அதனால் அடுத்த கட்டமாக கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆட்சியர் தொடங்கி காவல்துறை அதிகாரிகள் என அனைவரும் விசாரணைக்கு அழைக்கப்பட உள்ளார்கள் என்பதனால் இதன் பின்னணியில் ஏதேனும் சதி நடந்திருந்தால் உச்சநீதிமன்றம் அம்பலப்படுத்திவிடும் என்று மு.க. ஸ்டாலின் உச்சகட்ட அதிர்ச்சி அடைந்திருப்பதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். மேலும் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தங்களுக்கு முன்ஜாமீன் கிடைக்காது என்பதனால் தற்போது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்ட பலரும் உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளார்கள். அதுவும் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வாதாடிய வழக்கறிஞரை நோக்கி சரமாரியாக கேள்வி கேட்டார்கள். அதாவது தங்களது கட்சியின் பிரச்சாரம் நடைபெறும் போது கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? அதோடு இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு உங்கள் கட்சியின் தலைவர் மட்டுமின்றி அனைத்து நிர்வாகிகளும் அங்கிருந்து தலைமறைவாகி இருக்கிறீர்கள். அப்படியென்றால் உங்களது கட்சியின் தொண்டர்களையும் பொதுமக்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? மாவட்ட ஆட்சியர், காவல்துறை மீது மட்டும் குற்றம் குறை சொல்லும் நீங்கள் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தெரிந்தும் எதற்காக அங்கிருந்து வெளியேறினீர்கள்? அதற்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டாமா என்ற கேள்வி எழுப்பியுள்ள நீதிபதிகள், உங்களது கட்சி நடத்திய பிரச்சாரம் காரணமாகத்தான் இவ்வளவு மக்கள் உயிரிழந்துள்ளார்கள். அதனால் அதற்கான வழக்கு விசாரணைகளை நீங்கள் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். அதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போன்று தப்பித்துவிட முடியாது என்று தமிழக வெற்றி கழகத்தினர் வழக்கறிஞரை நோக்கி சரமாரியாக கேள்வி எழுப்பிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவர்களுக்கு முன்ஜாமீன் கொடுப்பது பற்றி எந்த உறுதியும் கொடுக்கவில்லை. மாறாக ஒட்டுமொத்த பழியையும் காவல்துறை மீது திருப்பிவிட்டு நீங்கள் தப்பிக்க முடியாது என்று அவர்களுக்கு எதிர்கருத்து மட்டுமே கொடுத்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு அத்தனை எளிதில் உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுக்க மாட்டார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. கரூரில் ஆய்வு செய்த கமலஹாசனுக்கு அண்ணாமலை கொடுத்த அதிர்ச்சி. திமுகவுக்கு எதிராக மக்கள் நீதி மையம் கட்சியை தொடங்கிய கமலஹாசன் இப்போது ஒரு எம்பி சீட்டுக்காக அதே திமுகவிடம் சரண்டர் ஆகிவிட்டார். சமீப காலமாக மு.க. ஸ்டாலின் செயல்பாட்டை புகழ்வதையே தனது அரசியலாக்கியிருக்கிறார் கமலஹாசன். இந்த நிலையில் இன்று கரூர் சென்று ஆய்வு நடத்தியுள்ள கமலஹாசன் இங்கு நடந்த சம்பவத்துக்கு பாதுகாப்பு குறைபாடு காரணம் என்று கூறுகிறார்கள். ஆனால் என்ன நடந்தது என்று அனைவருக்கும் தெரியும். நீதிமன்றமே விஜய்க்குத்தான் அறிவுரை கூறுகிறது என தெரிவித்திருக்கிறார் கமலஹாசன். இதற்கு எதிராக அண்ணாமலை ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில், ஒரு எம்பி சீட்டுக்காக நீண்ட காலத்துக்கு முன்பே திமுகவிடம் தனது ஆன்மாவை விற்றுவிட்டார் இந்த கமலஹாசன். இவர் என்ன பேசினாலும் அதை மக்கள் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். கரூருக்கு சென்று நிர்வாகத்தில் தோல்வி இல்லை என்று இவர் சொல்வதை யாராலும் ஏற்பார்களா என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, கமலஹாசனை பொறுத்தவரை என்ன பேசினாலும் ஒருதலை பட்சமாகத்தான் பேசுவார். கரூர் பிரச்சனைகள் கூட இவர் திமுகவை தான் ஆதரிக்கிறார். ஆனால் திமுகவிடம் தான் தவறு உள்ளது என்பதை அனைவருமே அறிவார்கள். அதை எப்படியாவது மடைமாற்றம் செய்ய வேண்டும், மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே இப்படி திமுகவின் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைவருமே கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். என்றாலும் இதை எந்த மக்களும் காது கொடுத்தே கேட்க மாட்டார்கள் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை.